இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் திருவசனம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித 2ஆம் ஜான் பாலிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் தாய் மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள் நண்பர்களே? வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? இன்று இயேசுவிடம் ஜெபித்தீர்களா? என்ன ஆலோசனை பெற்றீர்கள்? ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்புடன் நாம் கடக்க, வஞ்சகரின் கண்ணுக்கு தப்பி வாழ இயேசுவின் கிருபை, பாதுகாப்பு, வழிநடத்துதல் நமக்கு அவசியம். இதை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காய் தவறாமல் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் ரோமையருக்கு சில ஆலோசனைகளை கூறுகிறார். கேட்போமா? உடலின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள், அவை உங்களை ஆட்சி செய்ய அனுமதிக்காதீர்கள், மாறாக கடவுளிடம் ஒப்படையுங்கள் என்கிறார். முன்பு நீங்கள் சில தவறுகளை செய்திருக்கலாம், அடிமைப்பட்டு கிடந்திருக்கலாம். ஆனால் என்று உள்ளத்தில் நான் செய்வது தவறு என்று உணர்த்தப்பட்டீர்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றிலிருந்து அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு விட்டீர்கள். இனி பழைய குணத்திற்கு இடம் கொடுக்கலாமா? ஒருபோதும் கூடாது. மனிதர்கள் என்றாலே நாம் தவறக்கூடியவர்கள்தான். ஆனால் ஒரு நிமிடம் இன்று வாழ்கின்ற வாழ்க்கையை, வாழ்கின்ற குடும்பத்தை, செய்கின்ற வேலையை, பிள்ளைகளின் முகத்தை சற்றே உற்று பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பழைய பழக்கத்தில் இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை கிடைத்திருக்குமா? நீங்கள் மாறியதால் தான் இயேசு ஆசிர்வதிக்க துவங்கினார். இனி அந்த ஆசையை காத்து கொள்வதில் கவனமாயிருக்க வேண்டும். வழிமாற நினைக்க கூடாது. பழைய கெட்ட பழக்கங்களுக்கு, பழைய கெட்ட உறவுகளுக்கு திரும்பிட நினைக்க கூடாது. சரியா? இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார்? மிகுதியாய் கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாய் எதிர்பார்க்கப்படும் என்று கூறுகிறார். நம் தலைவராம் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? எப்படிப்பட்டவர் என்று நன்கு அறிந்திருந்தும் ஆயத்தமின்றி இருக்கும் பணியாளன் நன்றாய் அடிபடுவான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம்தானே மிகுதியாகவும் கேட்கப்படும். நீங்கள் மற்ற மக்களைப் போல அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறையாட்சி பற்றி தெரிந்தவர்கள். இந்த உலகு நிலையற்றது. இதன் பிறகு நாம் செல்ல போகும் பரலோகம்தான் நமக்கு நித்திய வீடு என்று உங்களுக்கு தெரியும். எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுங்கு முறைகள் அனைத்தையும் இயேசுவும் நம் தாய் மரியும் தன் வாழ்க்கையின் மூலம் வாழ்ந்தே காட்டிவிட்டனர். இவ்வளவு பெற்றிருந்தும் தெரிந்திருந்தும் தீயவர்களாக, பொறாமை, வஞ்சகம், ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாய், சோம்பேறிகளாய் குடும்பத்திலும் பணியிடத்திலும் நாம் இருக்கலாமா? பதில் நமக்கே தெரியும். நீங்களே உங்களுக்குள்ளாக சொல்லிக் கொள்ளுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? இயேசுவே, உமது பெயரே எங்களுக்கு துணை. நீரே எங்கள் சார்பாக இருந்திராவிட்டால் என்றோ நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். வெள்ளம் எங்கள் மேல் புரண்டோடவில்லை, எதிரிகளின் பற்களுக்கு நாங்கள் இரையாகவில்லை. வேடர் கண்ணிக்கு தப்பி பிழைத்தோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உமது பெயரே எங்களுக்கு துணை. இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.